திருமணம் பண்ணிட்டு 1 வருஷமா 2 வருஷமா ரேஷன் கார்டு இன்னும் வாங்கலையா? இப்போ தான் புது கல்யாணம் ஆயிருக்கா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. யார் யார் ரேஷன் கார்டு இன்னும் வாங்கலையோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதை பற்றி ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆதார் கார்டு மட்டும் போதும். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, பெயர் ப்ரூஃப் எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு போதும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக புதிய கார்டை வாங்கிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம தகவல் மிரர் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய வீட்டு பக்கத்துலையும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை காலேஜில் இருக்காங்க, கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப்புடைய சேனல் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெய்லியும் கொஸ்டின் போடுறாங்க. சரிங்களா? ஈஸியாக நீங்கள் வந்து டெய்லியும் ரிவிஷன் பண்ண முடியும். இந்த ஜிகே கொஸ்டின் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதில் ஆன்சர் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய்ட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுடைய மொபைலில் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? குரோமல் இல்லைன்னா கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் tnpds.gov.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க, கேப் விடாத. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். சர்வர் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால. இந்த மாதிரி தான் பேஜ் வரும். சரிங்களா? உங்களுக்கு அதை நீங்கள் உள்ளே போனோடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே என்ன பண்ணணுன்ட்டு. இங்கே பாருங்கள், கீழே மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு இருக்கா, டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அங்கே தான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? புதிய மின்னணு அட்டை விண்ணப்பம்னு இருக்கா, அதில் தான் நம்ம புதுசாக வந்து ரேஷன் கார்டை அப்ளை பண்ண போகிறோம். அது கீழே பாருங்கள், மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை. நம்ம ரேஷன் கார்டு அட்டை வந்து விண்ணப்பித்த பிறகு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதும், அது கீழே வந்து மறுசீலனை விண்ணப்பம் அப்படின்னு, சரிங்களா, செக் பண்ணுறது. அது கீழே பாருங்கள், மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்ன்றதில் அது கீழே உறுப்பினரும் சேர்த்துக்கலாம், இல்லை முகவரி மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், இல்லை குடும்பத் தலைவரை பெயரை மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், இல்லை உங்களுடைய குடும்பத்திலேருந்து அந்த ரேஷன் கார்டுலேருந்து யாருடைய பெயராச்சும் நீக்கணுன்னாலும் நீக்கிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ தேவை வந்து புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்றது தான். அதுக்கு நம்ம புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் டிக் பண்ணி காட்டுறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேப்போட இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் வரும். சரிங்களா? இதில் இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் அப்படின்னு இருக்கா. இதில் வந்து நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றத நீங்கள் யாருடைய பெயர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஆண்களுக்குன்னா மிஸ்டர் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை மிஸ்ஸஸ்னு கொடுக்கலாம், பெண்களுக்காக இருந்தால். சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் பெண்களுடைய பெயரை கொடுங்க. இங்கே பாருங்கள், ரவுண்ட் பண்ணி காட்டின மாதிரிங்களா ஸ்டார் இருக்கா ரெட் கலரில், அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த மாதிரி ஸ்டார் இருக்கிற இடத்துல எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். சரிங்களா? எல்லாமே ஃபில் பண்ணணும், நிரப்பணும். இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் ஜென்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுறேன். நீங்கள் லேடிஸ்க்கு மேக்ஸிமம் வந்து குடும்ப லேடிஸ்க்கு வந்து ஹெட்டாக கொடுங்க. சரிங்களா? பெயர் வந்து ஹெட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிஸ்டர்ன்றதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? நீங்கள் லேடிஸாக இருந்தால் மிஸ்ஸஸ் மிஸ்டர்ன்றதை கரெக்டாக பார்த்து நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து நேம். சரிங்களா? உங்களுடைய பெயரும் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுடைய பெயரையும் கரெக்டாக நீங்கள் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஆதார் கார்டை தான் நம்ம வச்சு அப்ளை பண்ண போகிறோம். ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக இதில் அட்ரஸும் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நம்ம ப்ரூஃபாக ஆதார் கார்டு கொடுக்க போகிறோம். ஆதார் கார்டு தான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஆதார் கார்டை வச்சு தான் நிறைய டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. அதனால் ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட். இப்போ உங்களுடைய புதுசாக கல்யாணம் இருக்குது, அங்கே வந்து ஒய்ஃபோட பேர் கொடுக்குறீங்கன்னா கீழே வந்து ஹஸ்பண்டோட பேர் கொடுத்துக்கோங்க. அதே ஜென்ஸோட பெயர், ஆண்களோட பெயராக இருந்தால் அவங்களுடைய அப்பாவோட பெயரை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு கீழே பாருங்கள், அட்ரஸ் லைன் 1ன்னு இருக்கா, அதில் வந்து உங்களுடைய அட்ரஸை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வட்டம், வில்லேஜ் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள்
என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்தீங்களன்னா பாருங்கள், அப்படியே தமிழில் இருக்குது. சரிங்களா? சேம் நீங்கள் இங்கிலீஷில் என்ன கரெக்டாக என்ட்ரி பண்ணீங்களோ அதை வந்து கீழே வந்து தமிழில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. குடும்ப தலைவர் பெயர் தமிழில் அப்படின்னு இருக்கா, அதை கீழே வந்து திருமதியா திருவா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வாங்க. இங்கே பாருங்கள், டிக் பண்ணி காட்டியிருக்கான். பெயர், கணவர் பெயர், இல்லை தந்தை பெயர், முகவரி 1, முகவரி 2, முகவரி 3. இந்த முகவரி 1, 2ன்றது வந்து ஆப்ஷன் தான் நீங்கள். சரிங்களா? அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தீங்களன்னா இங்கே பாருங்கள், பதிவேற்றம் ஒரு பிடிப்பு அப்படின்னு இருக்கா. ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணும். அந்த ஃபோட்டோ வந்து 5 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் வந்து எந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலு, ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை வந்து உள்ளே போயிடுங்க. பாருங்கள், பதிவேற்றம் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் டிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறத ஈஸியாக அப்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சா. இதில் வந்து நீங்கள் கேலரி அப்படின்றத இது பண்ணதும் இங்கே பாருங்கள், ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது கீழே உங்களுடைய மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்கு, சரிங்களா, நீங்கள் எந்த மண்டலம் அல்லது வட்டத்தில் வரீங்க, உங்களுடைய கிராமம், உங்களுடைய அஞ்சல் குறியீடு எண். அஞ்சல் குறியீடுன்னா பின்கோட் நம்பர். சரிங்களா? அந்த பின்கோட் நம்பரும் கீழே வந்து பாருங்கள், உங்களுடைய மொபைல் நம்பரும் கேட்டிருக்கு. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் என்னுடைய டிஸ்ட்ரிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்களும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது கீழே பாருங்கள், மண்டலம், என்னுடைய மண்டலத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மண்டலம் எதுன்னுட்டு, அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிராமம், சரிங்களா, அதுவும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய கிராமத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக பார்த்து எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் தவறு பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாச்சும் தவறாக அப்லோடு பண்ணாலும் சரி, இப்போ வந்து ஆதார் கார்டோட மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை தான், ரிஜெக்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பின்கோடும் போட்டால் அது கீழே உங்களுடைய மொபைல் நம்பர். சரிங்களா? மொபைல் நம்பரும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபிஐ உருவாக்குன்னு இருக்கா, கிளிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், ரவுண்டு போட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு ஓகே கொடுக்கணும். சரிங்களா? வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் போட்டு கொடுத்த உடனே மொபைலுக்கு ஓடிபி அனுப்பிட்டாங்க. அப்போ வந்து நான் அந்த ஓடிபி எடுத்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ண உடனே சக்ஸஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சிங்களா. கைபேசி எண் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு இருக்கா. அது கீழே பாருங்கள், உங்களுடைய மின்னல் அஞ்சல் முகவரின்னு இருக்கா, அதுக்கப்புறம் தொலைபேசி எண். இது வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ வந்து உறுப்பினர் எப்படி சேர்க்கிறதுன்றது பாருங்கள், டிக் பண்ணி காட்டியிருக்கேன், ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உறுப்பினர் சேர்த்துறதுக்கான ஆப்ஷன் வரும். சரிங்களா? நீங்கள் உறுப்பினரை சேர்க்க அப்படின்றத வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், குடும்ப உறுப்பினர்கள் விவரம். சரிங்களா? முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கவும் அப்படின்னு இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய குடும்ப தலைவராக யாருக்கு கொடுக்குறீங்களோ, அட்டை யார் பேர் வாங்குறீங்களோ அவங்களுடைய பெயரை தான் இதில் என்ட்ரி பண்ணணும். இங்கே பாருங்கள், பெயர் ஏற்கனவே அங்கே மேலே என்ட்ரி பண்ண குடும்ப தலைவருடைய பெயர், அவங்களுடைய பெயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இதில் வந்து திருன்னு வந்துடுச்சு. இப்போ பிறந்த தேதியும் டேட் ஆஃப் பர்த்தும், நீங்கள் பாலினம், அதுவும் தேசிய இனம், அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய பிறந்த டேட், சரிங்களா, டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு பாலினம் ஆணா பெண்ணா அப்படின்றத வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணிட்டேன். தேசிய இனம், சரிங்களா, நீங்கள் இந்தியரா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியன்ன்றத. உறவு முறை வந்து ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டு இருக்குது. தொழில் வந்து என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் கவர்மெண்ட் ஜாப்பு, பப்ளிக்காக இருந்தால் பப்ளிக், ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தால் ப்ரைவேட், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் அப்படின்றது. சரிங்களா? அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், உங்களுடைய மாத வருமானம் ரூபாயில், சரிங்களா, எழுதிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி காட்டுறேன். 9,000 அப்படின்றது மாத வருமானம். மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டுங்க, ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ளே, அவ்வளோதான் இருக்கும் மாத வருமானம். இப்போ வந்து எவ்வளோ கிடைக்கிது, 10,000 இல்லைனா 9,000 தான் கிடைக்கிது எல்லாருக்குமே. அதை கரெக்டாக உங்கள் ரூபாயில் கரெக்டாக என்ட்ரி பண்ணி வேர்டில், சரிங்களா, பண்ணிவிட்டு கீழே வந்து வாக்காளர் அட்டை எண் போடணும், போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம் விட்டுடலாம். கீழே பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்க பார்த்தீங்களா, அதில் இல்லைன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நீங்கள் ஆமாம் அப்படின்றத வந்து நீங்கள்
கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து எந்த வகையை சேர்ந்ததுன்னு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அப்லோடும் பண்ணணும். சரிங்களா? டாக்குமெண்ட் இருக்கும் அதுக்கு. அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் இல்லைன்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம். அதனால் இல்லைன்றதை பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஆவணம், சரி, மற்ற ஆவணங்கள் அப்படின்றதுல வந்து ஆதார் அட்டைன்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள் ஆதார் நகலை பதிவேற்றவும் அப்படின்னு இருக்கா. அதில் வந்து சூஸ் ஃபைலுன்னு கொடுத்தீங்களன்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே வரும். சரிங்களா? அந்த கேலரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபைலை வந்து அப்லோடு பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிடிஎஃப் வடிவத்தில் தான் நீங்கள் அப்லோடு பண்ணணும். இங்கே பாருங்கன்னா அப்லோடு பண்ணிட்டேன். ஆதார் என்னன்றதை வந்து கரெக்டாக நிரப்பிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க குறிப்பு வந்து தயவுசெய்து 5 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடவும் அப்படின்னு. சரிங்களா? 5 வயதுக்கு மேலே நீங்கள் போட்டு கீழே வந்து உறுப்பினரை விவரம் சேமின்னு இருக்கா. உறுப்பினர் விவரம் சேமி ஒரு டைம் வந்து கிராஸ் வைஸ் செக் பண்ணிக்கோங்க மேலேருந்து கீழே வரைக்கும். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு கீழே வந்து உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஃபஸ்ட்டுடைய மெம்பர் ஹெட் தலைவருடைய டீட்டெயில் மொத்தமும் சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்ட பின்னாடி திரும்பவும் வந்து உங்களுக்கு மேலே உறுப்பினர் இன்னொருத்தருடைய பெயரை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களன்னா இன்னும் ஒருத்தர் 2 பேர் குழந்தைங்களெல்லாம் சேர்க்கணும்னா மேலே திரும்பவும் வந்து அதே ஆப்ஷன் காட்டும். சரிங்களா? மேலே உறுப்பினரை சேர்க்கவும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்களா. அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீட்டெயிலை வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த ஆதார் கார்டெல்லாம் அப்லோட் பண்ணி திரும்ப வந்து உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு வரும். அதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் நான் ஏதோ இங்கே மேலே தப்பு பண்ணிட்டேன், அதனால் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகுது. திரும்பவும் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. சரிங்களா? முடிச்சுட்டேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து அட்டை தேர்வுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு எந்த அட்டை வேணுன்றது பாருங்கள் இருக்குது. ரைஸ் கார்டு அரிசி அட்டை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசியும் அதோட சேர்த்து மற்ற பொருட்களும் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அது கீழே பாருங்கள் குடியிருப்பு சான்றிதழ். சரிங்களா? நீங்கள் இருக்கிற இடத்தோட சான்றிதழ் எதுனாலையும் கொடுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆதார் அட்டை தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம், ஒரே மாதிரி இருக்குது. அதனால் நான் ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து அதுக்கு ஆதார் அட்டையை அப்லோடு பண்ண சொல்லியிருக்கு. சரிங்களா? திரும்பவும் வந்து ஆதார் அட்டையை வந்து அப்லோடு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் அப்லோடும் பண்ணிட்டேன். க்ரீன் கலரில் வந்துடுச்சு. அது கீழே ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ரெண்டும் இது. அது கீழே இருக்கிறது இங்கே பாருங்கள் எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே மொத்த டீட்டெயில் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர், யாருடைய பெயரில் வந்து கேஸ் புக் இருக்கோ அவங்களுடைய பெயரை வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே எண்ணெய் நிறுவனம், எந்த நிறுவனம், ஹெச்பியா இந்தியனா பாரதான்றதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த எஸ்பிசி நுகர்வோர் எண்ணுன்றது வந்து அதிலே இருக்கும். சரிங்களா? நீங்கள் அவங்கள கேட்டிங்களா, கேஸ் ஏஜென்சி இருக்கிறவங்கள கேட்டிங்களன்னா சொல்லிடுவாங்க, புக்கிலே இருக்கும். அந்த எண்ணை போட்டு எரிவாயு நிறுவனத்தின் பெயர் ஏதாச்சும் ஏஜென்சிலேருந்து இப்போ வந்து கார்த்திக் ஏஜென்சி, இந்த மாதிரி விநாயக ஏஜென்சி அப்படின்ற இடத்துலேருந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் எந்த ஏஜென்சிலேருந்து எடுத்தீங்களோ அந்த ஏஜென்சியோடைய பெயரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே எத்தனை சிலிண்டர்ன்றதை என்ட்ரி பண்ணிக்கணும். அடுத்து வந்து உறுதிப்படுத்துதல்னு இருக்கா கீழே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றது வரும். அப்படின்னு ஆப்ஷன் வந்தோடனே அதை கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிட்ட உடனே உங்களுக்கு ஒரு 12 நம்பர் இல்லை 13 நம்பர் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள் இந்த பதிவு செய்யுன்றதை கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்லோட் ஆகிட்ட பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்லோடுன்னு வரும். வந்த உடனே அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 13 நம்பர் வந்து நம்பர் வரும். அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்மளுடைய பதிவு செய்யப்பட்ட ஃபைலை வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? அதை அந்த நம்பரை வச்சு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் மின்னணு. சரிங்களா? மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை வச்சு தான் நம்மளுடைய அப்லோட் பண்ணது வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பாருங்கள் குறிப்பு எண்ணுன்னு இருக்கா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே ஒரு 13 நம்பர் வரும்ன்ட்டு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அந்த குறிப்பு எண்ணை வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அப்படின்ற இடத்துல வந்து க்ரீன் கலர் இருக்கும், மற்றதெல்லாம் காலியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஆவண சரிபார்ப்பு நிலை, துறை சரிபார்ப்பு நிலை, கோரிக்கை அனுமதிக்கப்படும் நிலை, இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களே வந்து சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே அனுப்பி விட்ருவாங்க. சரிங்களா? அதுக்கு கீழே பாருங்கள்
உங்களுடைய மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது, பிரிண்ட்டுக்காக அனுப்பியிருக்கின்றதும் உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் வரும். சரிங்களா, உங்களுடைய தாசில் ஆஃபீஸுக்கு வரும். இந்தவுடைய நம்பர் இந்த கடையில் தான் உங்களுக்கு ரேஷன்ன்றதும் அவங்களுடைய அந்த கடையில் அரிசி போடுறவங்களுடைய நம்பரும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக போயிட்டு தாலுகா ஆஃபீஸில் வாங்கிக்க முடியும். சரிங்களா, இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ரேஷன் கார்டை வாங்கணும். ஆனால் டாக்குமெண்ட்டை மட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு வீட்டுக்கு சரிங்களா தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்துடும், ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மக்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி, எந்தெந்த வீட்டில் ரேஷன் கார்டு இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.